மாமரங்கள் வெப்பமண்டல பயிர்கள்ங்கிறதுனால மாமரங்கள் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் காய்கள் காய்க்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சமும் வெப்பமும் வந்து ரொம்ப அவசியம். ஆனால் நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், மாமரங்கள் நல்லா பச்சையாக அடர்த்தியாக இருக்கிறப்ப மரங்கள் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த ஒரே காரணம் மட்டும்தாங்க நம்மளுடைய வருமானம் வந்து குறையிறதுக்கான ஒரு வழியாக இருக்குது. மாமரங்களை நம்ம நினச்ச நேரத்தெல்லாம் கவாத்து விட முடியாதுங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்குள்ளே நம்ம வந்து கவாத்து பண்ணியே முடிச்சிருக்கணும். அப்படி செய்கிறப்போ நவம்பர் டிசம்பரில் பூக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக வரும். ஸோ நம்மளோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய மாந்தோப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கருங்காலக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு. இடத்துல 15 ஏக்கர் பரப்புள்ள இந்த தோப்பில் இருக்கக்கூடிய மரங்களில் நிறைய அடர்த்தியான இலைகள் தலைகள் ரொம்ப அடர்த்தியாக இருந்தது. ஸோ தேவையற்ற கிளைகளை நீக்கி அடுத்த வருஷம் பூ பூக்கிறதுக்கான நல்ல தரமான கிளைகளை மட்டும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கவாத்து பண்ணியிருக்கோம். முக்கியமாக சூரிய வெளிச்சம் வந்து மரத்தோட எல்லா பக்கத்துலையும் படுற மாதிரி செஞ்சுருக்கோம். நம்ம கவாத்து பண்ணி முடிச்ச ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காப்பர் சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபங்கஸ் எதுவும் உண்டாகாமல் அது நோய் கிருமிகள் வந்து அந்த இடத்துல உட்காராமல் இருக்கும். உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாமரங்களை கவாத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியக்கூடிய உங்களுடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நம்ம வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடியே உங்கள் தோட்டத்தில் வந்து கவாத்து பண்ணி கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.